இந்த வறுமையும் தரித்திரமும் ரெட்டை பிறவிங்க. இவங்க உள்ள வரும்போது ஒரு ஆளை கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. அவங்க யாரு? அவர் தான் கடன். இவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. ஒருத்தர் வர முடியாது. தரித்திரம் வந்தால் வறுமையும் கூட சேர்ந்து வரத்தான் செய்யும். இவங்க 2 பேர் வரும்போது கடன் ஆள் உள்ள ஓடுவார் தானா. இவங்க ஃப்ரெண்டு அவர். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அவர் ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க 3 பேரும் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா பிச்சை எடுத்துருக்க வேண்டியதான் நம்ம. அதனால என் வீட்டை நன்மையினால நிரப்பு அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என் வீட்டை நன்மையினால் அவரை சேவிக்கும் போது நிரப்புகிறார். இந்த வறுமையும் தரித்திரமும் வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னாக்கா இந்த வீட்டில் இருக்க கடன் தானா அவங்க பின்னால் வெளியே போயிடும். அப்போ நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்ணணும்? சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்கிறோம் ஆண்டவரே, என் வீட்டை நன்மையினால நிரப்பவே உம்மை சேவித்தாலும் எழுதியிருக்கிற வசனம். அது பொய் கிடையாது, உண்மை அது. அதனால என் வீட்டில் 2 பேர் குடியிருக்கிறாங்க.